புதிய வீரர்களின் சரித்திரம் சொல்வோம். தேசப்பற்ற எல்லார் மனதிலும் எழுப்புவோம். வந்து விட்டார்கள் கிறிஷ் மற்றும் பால்டி பாய். பாரத் ஹை ஹம். குளிர்னால என் மூக்குல இருந்து சளியா வந்துட்டு இருக்கு. உன்னுடைய மேஜிக் கஷாயம் எப்ப ரெடி ஆகும்? துளசி, இஞ்சி, லவங்கம், அப்புறம் இந்த பிளாக் கோல்டா? ஏன் ஜலதோஷம் தலைக்கு ஏறிடுச்சா? தங்கம் எப்படி கருப்பா இருக்கும்? இதுதான் கருப்பு தங்கம். அட, இது கருப்பு மிளகு. ஆமா, ஒரு சமயம் இதோட விலையும் தங்கம் மாதிரி உயர்ந்திருந்தது. அப்புறம் இது ஆங்கிலேயர்கிட்ட இருந்து காப்பாத்த கேரளாவோட சிங்கம் ரொம்ப பெரிய யுத்தம் பண்ணாரு. கேரளாவோட சிங்கம் யாரு கிரேஷ்? அவரோட கதையை எனக்கு சொல்ல. சன்ஸ்கிருதி ஸ்டோரி மோட் ஆன். அந்த காலத்துல கேரளா மற்றும் கோஸ்டல் கர்நாடகாவை மலபாராகவும், கர்நாடகாவில் உள்ள சில பகுதிகளை மைசூர் சாம்ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. மலபார்ல கோட்டையம் பேருள்ள சின்ன ராஜ்யம் இருந்தது. அப்புறம் இந்த கோட்டையம் ராஜ்யத்துல தான் கேரளாவை சேர்ந்த சிங்கம் இருந்தாரு. இவர ஜனங்க கேரளா வர்மா பாரசீக ராஜாங்கிற பேர்ல அழைக்கப்பட்டாரு. அவர் பிறந்தது ஜனவரி மாசம் 3ஆம் தேதி 1753. அவர் தன்னோட ராஜ்யத்தோட தேவி அன்னை மிருதங்கா சைலேஸ்வரியோட பரம பக்தரா இருந்தாரு. அன்னை மிருதங்கா சைலேஸ்வரி அருளால கோட்டையம் மண்ல கருப்பு தங்கம் விளையுது. அதை பறிக்கிறதுக்கு சில சமயம் முகலாயர்களோ இல்ல ஆங்கிலேயர்களோ நம்மள தாக்குறாங்க. நம்ம யார்கிட்டையும் எந்த பகையும் வச்சுக்கல. நாம நிம்மதியா வியாபாரம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா ஒருவேளை யாராவது நம்ம அன்னை பூமியை நம்ம கிட்ட இருந்து பறிக்க நினைச்சாங்கன்னா, நம்ம சொந்த மக்களை சித்திரவதை செஞ்சாங்கன்னா, அன்னை மிருதங்கா மேல சத்தியமா சொல்றேன், அவங்கள அழிக்க நான் எந்த வகையிலும் துணிஞ்சு நிற்பேன். எங்க கேரளா வர்மா தன்னோட தாய் நாட்டை காக்கணும்னு நினைச்சாரோ, அங்கதான் அவரோட சித்தப்பா வீரவர்மா அவரோட பேராசனால அவங்களுக்கு எதிரா போய் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கை கோத்தாரு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கோட்டயம இன்னையிலிருந்து சுதந்திர நாடா அறிவிக்குது. அப்புறம் நீங்க தான் கோட்டயமோட புது ராஜா. உங்களுக்கு தெரியுமா இதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யணும்னு? அதுக்கு பதிலா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு நாங்க முழு வரியை செலுத்துறோம். இதுக்கு நானும் ஒத்துக்கிறேன். நீங்க கேரளா வர்மாவை பாதையில இருந்து விளக்குனா போதும். ஆங்கிலேய ஆபீசர் 300 வீரர்கள் கொண்ட ஆர்மியை கூட்டிக்கிட்டு கேரளா வர்மாவை ராத்திரி இருட்டுல கைது செய்யறதுக்காக அவங்க வீட்டுக்குள்ள போனாங்க. ஆனா சார், நாங்க வீடு முழுக்க சோதனை பண்ணி பார்த்துட்டோம். கேரளா வர்மா இங்க எங்கேயும் இல்ல. அவரையும் தேவி சிலையும் ஒன்னாவே காணோம். பரவாயில்ல, விடுங்க. ஓடிட்டான். நமக்கு இதுவே போதும். ராஜ சிம்மாசனம் காலி ஆயிடுச்சு. வீரவர்மா, இன்னையிலிருந்து கோட்டயமோட புது ராஜா நீங்க தான். ரொம்பவே நன்றி. நான் கொடுத்த வாக்க நான் நிறைவேற்றிட்டேன். இனிமே நீங்க வரிய கொடுத்து நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்தணும். புரியுதா? இந்த நிலவரியை வசூலிக்க கோட்டையத்தை சேர்ந்த விவசாயிகளை வீரவர்மா சித்திரவதை செய்ய தொடங்கினார். தங்கள் பிரச்சனைகளை பற்றி புகார் கூறிய விவசாயிகள் காட்டில் தஞ்சம் புகுந்த கேரளா வர்மாவை அணுகினர். பேராசைங்கிற கரையான் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து நம்மளையே அரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நான் இனிமே இதை தொடர விட மாட்டேன். சொந்த மக்களையே எதிர்க்க வேண்டி வந்தாலும் எதிர்ப்போம். கேரளா வர்மாவின் ஆதரவை பெற்ற பிறகு கிராம மக்கள் தைரியம் பெற்று அடக்குமுறைக்கு எதிராக போராடத் தொடங்கினர். மேலும் கேரளா வர்மாவின் உதவியுடன் ஆங்கிலேயர்களை தோற்கடிக்க தொடங்கினர். கிராம மக்களோட வீரத்தை பார்த்து ஆங்கிலேயர்கள் ஆடி போனார்கள். அப்புறம் வீரவர்மாவை சந்திக்க அழைத்தார்கள். இந்த கிளர்ச்சியை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தான் தெரியல. பேசாம இந்த கேரளா வர்மாவோட கதையை நீங்க முடிச்சிருங்க. இந்த கிளர்ச்சி தானாவே அழிஞ்சிடும். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் இந்த கோட்டையத்தை பொறுத்த வரைக்கும் சிங்கம்.
அப்புறம் அதை வேட்டையாடுறதுக்கு நாம வலைய விரிக்கணும். எனக்கு காட்டு விலங்குகளை வேட்டையாடுறது ரொம்பவே பிடிக்கும். ஆங்கிலேயர்கள் கேரளவர்மாவை காடுகளை எல்லா இடத்துலயும் தேடத் தொடங்கினாங்க. இந்த காட்டோட மூல முடுக்கலையும் சோதனை போடுங்க. அந்த கேரளவர்மா தப்பிச்சிடவே கூடாது. ஆனா கேரளவர்மாவின் உளவாளிகள் காடு முழுக்க பரவி இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் காட்டுக்குள்ள வந்த உடனே அவர்களுக்கு உடனே சிக்னல் அனுப்பிடுவாங்க. நமக்கு அறிவிப்பு கிடைச்சிருச்சு, அவங்களா வந்து நம்ம வலையில சிக்க போறாங்க, யுத்தத்துக்கு தயாராகுங்க. இது என்ன சத்தம்? கேரளா வர்மா கோட்டையின் மண்ணு, அதோட காடு, அவரோட மக்களை ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அவர் லோக்கல் ட்ரைபல் மக்களை வச்சு ஒரு ஆர்மியை தயார் பண்ணாரு. அவங்க காட்டுல மறைஞ்சிருந்த ஆங்கிலேயர் வீரர்கள் பற்றி சிக்னல் கிடைத்த உடனே திடீர் தாக்குதலை ஆரம்பிச்சார்கள். இந்த ஆங்கிலேயர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே கேரளா வர்மாவும் அவருடைய வீரர்களும் அவங்கள தூசி தட்ட ஆரம்பிச்சாங்க. கேரளா வர்மாவை ஆங்கிலேயர்கள் காட்டுல தோக்கடிக்க முடியல. அதனால அவங்க ஸ்பேரியா பாஸ்ல இருந்தபடி வயநாடுல தாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கேரளா வர்மா அநேகமா வயநாடுல தோத்திருப்பாரு. ஆனா கடைசி சமயத்துல மைசூரை சேர்ந்த திப்பு சுல்தான் தன்னுடைய பழைய வெறுப்ப மறந்த தன்னுடைய வீரர்களை அவருக்கு உதவியா அனுப்பினாரு. 1797 நடந்த அந்த யுத்தத்துல கேரளா வர்மா ஆங்கிலேயர்களோட 1100 வீரர்களை தோக்கடிக்க மட்டும் அல்ல, அவங்களோட துப்பாக்கிகளையும் ஆயுதங்களையும் சேதமடைய செஞ்சு அவங்கள அவர் முன்னாடி மண்டியிடவும் செஞ்சாரு. வீரவர்மாவை அகற்றி ஆங்கிலேயர்கள் இப்போ நேரா பாரசீக ராஜாவோட சமாதானமா போறது நல்லதுன்னு நினைச்சாங்க. அப்ப வீரவர்மா வீட்டுக்கும் பயன்படல, நாட்டுக்கும் பயன்படல. வாவ். நாங்க உங்ககிட்ட சமாதானமா போகணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கும் யுத்தம் வேண்டாம், ஆனா நீங்க சில நிபந்தனைகளுக்கு ஒத்து போகணும். உங்களுடைய நிபந்தனைகள் என்னன்னு சொல்லுங்க. கோட்டயம் மற்றும் வயநாடுல உங்களோட அதிகாரம் இருக்கக்கூடாது. ஆங்கிலேய அரசு எங்க மேல எந்த ஒரு வரியும் போடக்கூடாது. எங்களோட வரியையும் கசானாவையும் திருப்பி கொடுக்கணும். அப்புறம் கம்பெனி அரசு எங்களுக்கு 8000 ரூபாய் பணமும் கொடுக்கணும். ஆங்கிலேய அதிகாரிக்கு அது பிடிக்கவில்லை. வேறு வழி இல்லாமல் நிபந்தனையை ஒப்புக்கொண்டனர். ஒருமனதாக நிபந்தனை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். ஆனா ஜனங்களோட இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் வரைக்கும் இல்ல. 1800ல ஆங்கிலேயர்கள் சமாதானம்ன்ற பேர்ல மோசடி செஞ்சு மறுபடியும் வயநாடுல தாக்குதல் பண்ணாங்க. இந்த முறை அதை லீட் பண்ணது மேஜர் ஜெனரல் ஆர்தர் வெல்லஸ்லி. மகாராஜா, தகவல் என்னன்னா பிரிட்டிஷ் ஜெனரல் ஆர்தர் வெல்லஸ்லி ஒரு பெரிய படையை கூட்டுக்கிட்டு வயநாடு நோக்கி வந்துகிட்டு இருக்காராம். இவ்வளோ பெரிய படையை நம்மளால எப்படி எதிர்கொள்ள முடியும் மகாராஜா? நாம நம்மளோட படையை இன்னும் பெருசாக்குவோம். கேரளா வர்மா ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தார். அவனுடைய சிக்னல் கிடைத்தவுடன் தனது படையுடன் ஒரு பட்டான் வந்திருப்பதை முன்னரே அடையாளம் காட்டினார். இவங்க திப்பு சுல்தானின் வீரர்கள். திப்பு சுல்தான் அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க நம்மளோட யுத்தம் செய்யணும்னு நினைச்சாங்க. இப்ப இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இவங்களோட உண்மையான எதிரி நாம இல்ல, ஆங்கிலேயர்கள்னு. இப்ப இவங்க நம்மளோட சேர்ந்து இந்த மண்ணில இருந்து ஆங்கிலேயர்களை விரட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மகாராஜா, நாம எப்படி இவங்களை நம்ப முடியும்? இவங்களோட ஜாதி தர்மம் இதெல்லாம் நம்மள மாதிரி கிடையாதே. நம்மளுடைய இந்த சிறு எண்ணம் தான் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெரிய பலமாயிடுச்சு. நாம நமக்குள்ள யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க அதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த ஆங்கிலேயர்களோட யுத்தம் செய்யணும்னா ஹிந்து, முஸ்லிம், மேல் ஜாதி, கீழ் ஜாதி எல்லா பேதங்களையும் நாம விடணும். இதுதான் முதல் முறை. அதாவது நாயர், மல்லிப்பா, அப்புறம் பட்டான் எல்லாரும் ஒண்ணு ஆனாங்க. ஆனா பிரிட்டிஷியர்கள் இதுவரைக்கும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க மறுபடியும் வயநாடு அடையணும்னு நினைச்ச போது அப்பதான் அவங்களுக்கே புரிஞ்சுது, அதாவது அவங்க யார் கூட போட்டி போடுறாங்கன்னு. இருவருக்கும் ஒரு போர் இருந்தது. ஆனால் இறுதியில் பிரிட்டிஷ் ராணுவம் கேரளா வர்மா, நாயர், மல்லிகா மற்றும் பட்டான் ஆகியோருக்கு முன்னால் மண்டியிட வேண்டியிருந்தது. மேலும் அழிவின் அச்சுறுத்தலால் போர்க்களத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. மேஜர் ஜெனரல் ஆர்தர் வெல்லஸ்லி கேரளா வர்மாவோட தோத்து போனதுக்கு அப்புறம் சொன்னாரு, நான் ஒன்னும் 1000 சிப்பாய்களோட போய் சண்டை போடல, நான் ஒரே ஒரு மனுஷனோட தான் சண்டை போட்டேன். கேரளா வர்மா அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவனோட இலாக்கால நம்ம ராஜ்யத்தை பண்ணவே முடியாது.
எந்த அளவுக்கு இந்த கதை கேரளா வர்மாவோட துணிச்சலை பத்தி இருந்ததோ அந்த அளவுக்கு ஒற்றுமையிலும் சிறந்தது. எல்லாரும் ஒன்னா இணையும் போது எந்த ஒரு பிரச்சனையும் பெருசா தெரியாது. அண்ட் நோ டவுட் கிரிஷ், அதனால தான் நீ இந்த கஷாயத்துல துளசி, இஞ்சி, லவங்கம் அப்புறம் இந்த பிளாக் கோல்டுங்கிற கருப்பு மிளகை கலந்து குடுத்தியா? இப்போ எந்த ஒரு ஜலதோஷமும் பெரிய பிரச்சனையே தராது. அப்ப இந்த விஷயத்துக்காக சிங்கம் போஸ்ட்ல ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. भारत है हम ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்கவே உங்களுக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. யோசிச்சு பாருங்க, பார்க்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு. கிறிஸ்ட்ரிஷ் பல்டி பாய் நாம் இந்தியர்களை பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு தூர்தர்ஷனில். அப்புறம் நம்ம ஸ்கிரீனிங் பார்ட்னர்ஸ் அமேசான் பிரைம் வீடியோ, அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ். ஸ்டே டியூன்.